Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூரோட்ரோபின். ஸோ யூரோட்ரோபின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட யூஸஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இது பேஜ் நம்பர் 158 இருக்குது. அண்ட் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் பேஜ் நம்பர் 165 இந்த ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யூரோட்ரோபின் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 கெமிக்கல்ஸ் வேணும். ஒன்று ஃபார்மால்டிஹைட், இன்னொன்று எனக்கு அமோனியா. ஓகே, ஸோ ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HCHO. கார்பனோட வேலன்சி 4 அப்படின்றப்ப இந்த இடத்துல நான் டபுள் பாண்ட் போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை நான் 6 மோல்ஸ் எடுத்துக்க போகிறேன். 6 மோல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். அமோனியா NH3 இது நம்ம 4 மோல்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம், முதல் நம்ம வாட்டர் மாலிகுலை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்ப போகிறோம். ஓகே, எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படின்னா இங்கே மொத்தம் எனக்கு 12 H இருக்குது. 4 × 3 எனக்கு 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வாட்டர் மாலிகுலை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன இருக்கோ அதை விட டபுள் தி அமௌண்ட் தான் எனக்கு H தேவை. அப்போ இங்கே எனக்கு 12 H அப்படின்னா அதில் பாதி உங்களுக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தான் உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கும். அப்போ இங்கே அதே மாதிரி 4 × 3 12 Hனா அதில் பாதி எனக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அப்போ அமோனியாலேருந்து H எடுத்துக்கோங்க, ஃபார்மால்டிஹைட்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. மொத்தமாக என்ன பண்ணுங்கள், வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிச்சிருங்க. 6 × 2 12 H நான் வெளியே அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வெளியே அனுப்பிச்சிருக்கேன். ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்து எழுதிடலாம். இங்கே எனக்கு பேலன்ஸ் C2 H இருக்குது. CH2ஓட நம்பர் எனக்கு 6. அடுத்து இங்கே பேலன்ஸ் எனக்கு நைட்ரஜன் ஆட்டம் மட்டும் இருக்குது, அதோட நம்பர் எனக்கு 4. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் பேர் தான் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் யூரோட்ரோபின். ஓகே, தென் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யூசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சிம்பிள் யூசஸ் தான். ஒன்று RDX அப்படின்ற எக்ஸ்ப்ளோசிவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு ஒரு மெடிசினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை படிக்கும் போது எப்பயும் போல் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க, அதோட சேர்த்து என்ன பண்ணுங்க, யூசஸையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகே, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம வரையலாம், டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் நைட்ரஜன் ஆட்டம் மொத்தம் நமக்கு ஒரு 4 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ நம்பர் 4 அப்படின்னாலே அதோட ஸ்ட்ரக்சர் எனக்கு டெட்ராஹைட்ரலாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த நைட்ரஜன் ஆட்டம் 4ஐயும் டெட்ராஹைட்ரலில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1, இதுக்கு அப்படியே நேராக கீழே 2, இதுக்கு அப்படியே சைடில் 1, இந்த பக்கம் 1. சரிங்களா? ஸோ முதல்ல நைட்ரஜன் ஆட்டம் 4ஐயும் இந்த மாதிரி டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் ஆட்டம்ஸை உள்ளுக்குள்ளே CH2 வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நைட்ரஜன் ஃபில் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்க CH2 தான். ஸோ முதல்ல உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், CH2வை வச்சு ஒவ்வொரு நைட்ரஜன் ஆட்டமையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் கனெக்ட் பண்ணுங்கள். மொத்தம் என்கிட்ட 6 இருந்துச்சு, 6 என்ன பண்ணிட்டேன், 6ல் 3 நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணுங்கள், வெளியில் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். வெளியில் இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 2ஐயும் வெளியில் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். சேம் இந்த பக்கம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட யூரோட்ரோபின் மாலிகுல். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி. ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 4 நைட்ரஜன் ஆட்டம்ஸையும் டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் வரைஞ்சிருங்க. அடுத்து உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள் 3 CH2 வச்சு. அடுத்து வெளியில் மிச்சம் இருக்க 3 CH2 வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது இன்றைக்கி நம்ம பார்த்த யூரோட்ரோபின் ரியாக்ஷன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். படிக்கும்போதே ப்ரிப்ரேஷன், யூசஸ், அதோட ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகே, ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.